அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதம் சிறப்பாக பிறந்திருக்கிறது. ஸோ இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் சிறப்பு தினங்களை பார்க்கலாம். 9/8/2026 அன்னைக்கு திருப்பூரில் ஆன்ம சாந்தி பூஜை அப்படின்னு பூஜை பண்ணுறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியில் இறந்து போனவர்கள், பௌர்ணமி திதியில் இறந்து போனவர்கள், அஷ்டமி திதியில் இறந்து போனவர்கள், அனுஷம் நட்சத்திரத்தில் இறந்து போனவர்கள், இல்லை சனிக்கிழமை அன்று இறந்து போனவர்கள், அடைப்பு நட்சத்திரத்தில் இறந்து போனவர்கள், அகால மரணம் அடைந்தவர்கள், இவர்கள் ஆன்ம சாந்தி அடைவதற்கு, ஏன்னா இதெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த சந்ததி மேலே வர்றதே இல்லை. அந்த சந்ததி மேலே வர்றதுக்காக இந்த பூஜையை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த பூஜைக்குரிய நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதிகபட்சம் எங்களுக்கு 6/8/2026 எங்களுக்கு வந்து முன்பதிவு சொல்லிடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே முடியாது. கேரள நம்பூதிரிகள் வந்து முதல் முறையாக ஒரு சிறப்பான ஒரு பூஜை இதில் செய்ய இருக்கிறாங்க. வாங்க, திருப்பூரில் இந்த பூஜை நடைபெற இருக்கிறது. முதல்ல ஆடி அமாவாசைக்கே போயிடலாம். ஏன்னா நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அது முதல்ல இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். மீதிலாம் கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்ல. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க முழுசாக பாருங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு இதில் என்னென்ன விஷயம் அப்படிங்கலாம் தெரியும். 12/8/2026 புதன்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசை வருகிறது. அன்னைக்கு வந்து சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து ஆடி அமாவாசை வருகிறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், காலை 9:10 வரைக்கும் பூசம் நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் ஒரு அருமையான ஒரு நட்சத்திரம். ஸோ ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஆடி அமாவாசை வருவது மிக மிக சிறப்பு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை 2:10 சதுர்தசி நிறைவு பெற்று 2:10 அமாவாசை துவங்கி விடுகிறது. இதில் திருவனந்தபுரம் பரசுராமர் கஷேத்திரத்தில் திதி கொடுக்குறவங்க இரவு 2 மணியிலிருந்து திதி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து காலையில் 11 மணிக்கு மேலே தான் திதி கொடுக்குறோம். ஏன்னா காலையில் கேரளா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப போய் லைனில் நின்று அந்த மாதிரிலாம் இருக்கும். காலையில் 11 மணிக்கு தான் நம்ம வந்து திதி கொடுக்கறதுக்கு நான் கோயிலுக்கு வர்றேன். நம்ம சார்பாக திதி கொடுக்க வர்றவங்க, வீரமணிக்கு ஃபோன் பண்ணுறவங்க, நீங்கள் நம்ம திருவனந்தபுரத்துக்கு புக் பண்ணுங்க நம்பர் கொடுத்துருப்போம். அதில் புக் பண்ணுறவங்க மதியானம் 12 மணிக்கு வந்தால் போதும். 11 மணிக்கு மேலே வந்தாலே போதும். அப்போ தான் கூட்டமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக நல்லபடியாக வந்துடலாம். காலையில் நேரமாக போய் ஃபஸ்ட்டு வந்து பத்மநாப சாமி கும்பிட்டுருங்க. அங்கேருந்து நேராக திருப்பாதபுரம் மகாதேவரை போய் வழிபட்டுட்டு நேராக பரசுராமர் ஆலயத்துக்கு 11 மணிக்கு மேலே 2 மணிக்கு உள்ள வந்தால் போதுமானது. காலையில் 4 மணிக்கெலாம் வந்துடுறாங்க அப்படின்னா வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் லைனில் நிற்க வேண்டி வரும். ஸோ அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆடி அமாவாசை மிக சிறப்பு என்ன அப்படின்னா, வேதிபாதம் நாமயோகமும் ஆடி அமாவாசையும் ஒன்றாக வருகிறது. இது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா வேதிபாதம் வந்து எப்படி சேர்ந்து வரும்னா தை மாதம் தான் வரும். தை மாதம் தான் வேதிபாதம் நாமயோகமும் திருவோணம் நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றாக வரும். ஆனால் இந்த வருடம் ஆடி மாதம் ஒன்றாக வந்திருக்கிறது. இது வந்து எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. மாலை 5:27 வரைக்கும் வேதிபாதம் இருக்கிறது. ஸோ அதனால ஒரு அருமையான ஒரு நாள். இந்த நாளை எக்காரணம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன் இந்த வீடியோவை இவ்வளவு முன்னாடியே போடுறோம்னா, வெளிநாட்டில இருந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, வெளியூர்ல இருந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, டிக்கெட் புக் பண்றவங்க டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. கோயிலில் வந்து இரவு தங்க முடியாது. கோயில் வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே வந்து கோயிலில் வந்து குளிக்கும் வசதியோ தங்கும் வசதியோ கிடையாது. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தான் இதெல்லாம் பண்ணணும். மக்கள் வந்து அங்கே கோயிலில் குளிக்கலாம், கோயிலில் தங்கிக்கலாம் அப்படின்னு வந்துடாதீங்க. அங்கே வந்து டாய்லெட் பாத்ரூம்லாம் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து முன்கூட்டியே ஆப்பில் போய் தேவைப்படுறவங்க ரூம் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய புக் ஆகிடும். குறைஞ்சபட்சம் 2 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் பேர் வந்து திதி கொடுப்பாங்க சாதாரணமாக. இது வந்து எல்லா ஆடி அமாவாசைக்கும் நடக்கும். ஸோ நல்ல க்ரௌட் இருக்கும். அதனால் மாற்றமே கிடையாது. அதனால் திருவனந்தபுரம் வரணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே கோவளம், திருவனந்தபுரம் அந்த மாதிரி கூப்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல ரூம் புக் பண்ணி அட்வான்ஸாக பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப சிறப்பு. கடைசி நேரத்தில் வந்து அப்போ தான் டென்ஷன் ஆவீங்க, ரூம் கிடைக்கல, அங்கே வந்து நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம். அதனால் ஃப்ரீ பிளானிங்காக நீங்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம முதல்ல போடுறோம். அதனால் முழுசாக இதை பாருங்கள். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பரசுராமர் வழிபாடு 3 பேரையும் ஒன்றா வழிபாடு பண்ணுறது. பத்மநாப சுவாமி, திருப்பாதபுரம் மகாதேவர், பரசுராமர் 3 பேரையும் ஒன்றாக வழிபடுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. ஸோ அதனால் காலையில் இவங்க 3 பேர்த்தையும் ஒன்றா வழிபட்டுருங்க. முதல் நாள் வேங்கர துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்க வேங்கர துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வேற எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். நேராக ரூமுக்கு போயிடுங்க. வேங்கர துர்க்கை அம்மன் வழிபட்டீங்கன்னா நேரடியாக ரூமுக்கு போயிடணும். வேற எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. ஆட்டுக்கல் பகவதி சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா திதி கொடுத்துட்டு ஒரு நாள் தங்கி இருந்து அடுத்த நாள் ஆட்டுக்கல் பகவதி சாமி கும்பிடுத்துட்டு வாங்க. இந்த 3 கோவில் ஒரே செட்டப். வேங்கர துர்க்கை அம்மன் தனியாக. அதனால முதல் நாள் வேங்கர துர்க்கை அம்மன் சாயந்தரம் வழிபாடு. காலையில் எந்திரிச்சு நேராக 4:30 மணிக்கெல்லாம் நிர்மாணிய தரிசனம் நடக்கும். பத்மநாப சாமி போயிடுங்க. பத்மநாப சாமியிலேருந்து திருப்பாதபுரம், திருப்பாதபுரத்துலேருந்து நேராக திருவள்ளம் பரசுராமர் கஷேத்திரத்துக்கு வந்துருங்க. ஸோ இது வந்து இந்த அமாவாசை
கிடைக்காத ஒரு அமாவாசை. ஸோ இது வந்து ஆடி மாதம் 27ஆம் தேதி 12/8/2026 புதன்கிழமை அன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் வருகிறது. ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது, சர்ப்பங்களுடைய நட்சத்திரம். ஸோ மோட்சத்துக்கு அருமையான ஒரு நட்சத்திரமும் கூட, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நண்பர்களே, இந்த நாளில் நான் ஏற்கனவே திருவனந்தபுரம் போயிட்டு வந்துட்டேங்க, இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ நல்ல காரியம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இந்த நாளில் எதுவும் புதுசாக வண்டி எடுக்கிறேன், வாகனம் எடுக்கிறேன், கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படி இப்படின்னு எதுவும் கிளம்பிடாதீங்க. இந்த நாள் அன்னதானம் செய்யறதுக்கு உண்டான நாள். ஸோ நல்ல அன்னதானம் தண்ணீர் பாட்டிலோட சேர்த்து செய்யுங்க. ஆசிரமங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. உங்க முன்னோர்களை நினைத்து பிறருக்கு வந்து ஏதாவது துணி எடுத்து கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க. இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்து கொண்டே இருங்கள். இதில் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா 100 பேத்துக்கு சாப்பாடு போட்டதாக சமம். 100 பேத்துக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா அப்படியே இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுங்க. இந்த நாள் மீண்டும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அதனால இதை இவ்வளவு சிறப்பா இவ்வளவு நேரம் இதை பத்தி பேசுறோம். இந்த ஆடி மாதம் போன ஆடியில இந்த மாதிரி வேதிபாதத்தோடு சேர்ந்து இது வரவில்லை. இந்த ஆடி மாதமும் வேதிபாதமும் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல விஷயமே. அதனால இதை வந்து எக்காரணம் கொண்டும் தவற விட்டு விடாதீர்கள். ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இதுல வந்து திருவனந்தபுரம் நீங்க வந்து திதி கொடுக்கணும். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு முன்னாடியே கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் 9/8/2026 அன்னைக்குள்ள நீங்க வந்து பதிவு பண்ணிக்கணும். அதுக்கு மேல கூப்பிடவே வேண்டாம். ஏன்னா கடைசி நேரத்தில் போய் எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால முன்னாடியே கூப்பிட்டு முன்னாடியே பதிவு பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு கடைசி நேரத்தில் வந்து புலம்பாதீங்க, நான் ஃபோன் பண்ணேன் அவங்க எடுக்கல அப்படின்னு எடுக்காதீங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து டீட்டெயில் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஆடி மாதம் மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிக மிக சிறப்பு. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஆடி 1ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக வருகிறது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பது, குலதெய்வத்துக்கு படையல் செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பூஜை செய்வது மிக மிக சிறப்பு. இதில் அஸ்வசங்கரையா ஒரு வீடியோ கூட போட்டிருந்தா, நம்ம கிளாஸில் அந்த வீடியோ இருந்தது. ஆடி மாதம் ஒரு புடவை எடுத்து வச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு அதை வந்து ஒரு பெட்டியில் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த புடவையை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. ஏன்னா இது அவருடைய வழிபாட்டு முறை, அதில் வந்து இது நம்மளுடைய வழிபாட்டு முறை அல்ல. அதனால அதை வந்து அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகள்ல கோ பூஜை செய்வது மிக மிக சிறப்பு. கோ தானம் செய்வதற்கு ஏற்ற மாதம். கோ மடத்திற்கு, கோயிலுக்கு, மாடுகளுக்கு, பசுக்களுக்கு உணவளிப்பது மிக மிக சிறப்பு. இதில் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா 29/7/2026 அன்னைக்கு ஆடி மாதம் பௌர்ணமி வருகிறது. ஸோ இந்த பௌர்ணமி வழிபாடு மிக மிக சிறப்பு. பௌர்ணமி வழிபாட்டில் மண் சிவ பூஜை பண்றது, பௌர்ணமி அன்று குலதெய்வம் வழிபாடு செய்வது, அன்னதானம் செய்வது, அந்த அன்னைக்கு உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதெல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா போகும். அதனால மறக்காம இந்த வழிபாடுகளை எல்லாம் சிறப்பா செய்யுங்க. 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் 10ஆம் நாள் பிரதோஷம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் சேர்ந்து வர்றது ரொம்ப நல்ல விஷயம். மாலை 4 to 6 ராகு காலத்தில் பிரதோஷம் வரும். அந்த காலத்தில் சிவபெருமானை போய் வழிபடுறது, உங்களுக்கு வேண்டுதலை நீங்க போய் நல்லபடியா வேண்டிட்டு வர்றது, சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றுவது, இந்த திரையோதசி திதியில பிறந்தவங்க வில்வத்தில் அர்ச்சனை செய்வதெல்லாம் வேற லெவல்ல நடக்கும். எந்த வழிபாடும் பண்ணி ஒன்றும் நடக்கலையா, பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே கிடைக்கும். பண்ணிக்கிட்டே இருங்க, திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருங்க. வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுங்க. கண் குளிர போய் பாருங்க. அப்படியே அலங்காரம் பண்ணி அப்படியே சொக்கனை அந்த சுந்தரேசனை அப்படியே போய் அழகா போய் பாருங்க. ரொம்ப நல்லபடியா இதுல வந்து நடக்கும். நிறைய வேண்டுதல்கள் இதுல வந்து நிறைவேறும். 2/8/2026 ஆடி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி. ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தியை மறக்காம நல்லபடியா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. எல்லா வழிபாடுகளும் சிறப்பாக பண்ணணும். விநாயகர் வழிபாடுல ஆடி மாசம் சங்கடகர சதுர்த்தியில பண்ணீங்கன்னா சங்கடங்கள் இல்லாமல் போகும். விநாயகர் கோயிலுக்கு போகும்போது வெள்ளை சுண்டல் எல்லாம் ஊற வச்சு தாளிச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் பிரசாதமா கொடுங்க. சுண்டல் சாப்பிட்றதுக்கு மட்டுமே கோயிலுக்கு போகக்கூடாது, நம்மளும் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்கணும். சக்கரை பொங்கல், நீங்க வந்து உளுந்த வடை, நல்லா அருமையான விஷயங்கள்லாம் செஞ்சு எடுத்துட்டு போகணும். இதுக்கு அடுத்த நாள் 3/8/2026 ஆடி 18 ஆடி பெருக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இங்க வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் முனியப்பனை வழிபாடு செய்வதற்காக நான் மேட்டூர், சேலம் மாவட்டம் மேட்டூர் வர்றேன். ஸோ மேட்டூர் ஆற்றுலேருந்து அவருக்கு வழக்கமாக நான் காவிரி நீர் எடுத்து கொண்டு போய் அபிஷேகம் செய்து அவரை வழிபடுவது வழக்கம். இந்த முறையும் அதை வந்து செய்ய போறேன். இந்த ஆடி 18 அன்னைக்கு வண்டி வாகனங்கள் விபத்துகளை சந்திப்பது இருக்கிறது. ட்ரிங்க் அண்ட் டிரைவ்லாம் வேண்டாம். நம்மளுடைய வீரத்தை எல்லாம் கொண்டு போய் இதில் கொண்டு போய் காட்ட வேண்டாம். அதனால 100%
100% பாதுகாப்பாக இருங்கள். இறை வழிபாட்டை பாதுகாப்பு செய்யுங்க. ஆடி 18 அன்னைக்கு குலதெய்வம் கோயில் வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்பு. 5/8/2026 ஆடி மாதம் 20ஆம் நாள் தேய்பிறை அஷ்டமி வருகிறது. ஸோ இந்த அஷ்டமி பார்த்தீங்கன்னா நாள் முழுவதுமே இருக்கிறது. ஸோ அன்னைக்கு வந்து மாலை 4:28 வரைக்கும் சூலம் நாமயோகம் இருக்கிறதுனால தேய்பிறை அஷ்டமியில ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மாலை 4:28க்குள்ள இதை வந்து செஞ்சுங்க. 6/8/2026 ஆடி 21 கிருத்திகை நட்சத்திரமும் நவமி திதியும் ஒன்றாக வருகிறது. முருகன் வழிபாடு மிக மிக சிறப்பு. இதில் 4/8 அன்னைக்கு சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் ஒன்றாக வருகிறது. 4/8/2026 ஆடி 19 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சஷ்டி, ஆடி 19. அது ரொம்ப சிறப்பு விசேஷம். முருகன் கோயிலுக்கு போய் முருகன் வழிபாடு செய்யுங்க. அரளிப்பூ மாலை போடுங்க. என்ன வேணுமோ முருகன்கிட்ட கேளுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதுல காமாட்சி அம்மன் கோயில்ல நம்ம வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து மாலை நேரத்தில் அவினாசி தேவராயம்பாளையம் காமாட்சி அம்மன் கோயில்ல கூழ் ஊற்றுகிறோம். மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். 10/8/2026 ஆடி மாதம் 25ஆம் தேதி சோமவார பிரதோஷம் வருகிறது. அதுவும் ரொம்ப சிறப்பு. திங்கட்கிழமை அன்னைக்கு வர்ற பிரதோஷம் அவ்வளவு சிறப்பு. சோமவார பிரதோஷம்னு பேரு. அதையும் கொஞ்சம் நல்லபடியா பண்ணிருங்க. ஸோ இதுல வந்து 12/8 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம்னு போட்டிருக்கு. பட் இருந்தாலும் நேரம் நெருங்கும் போது நம்ம அக்யூரேட்டா இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 15/8/2026 ஆடி மாதம் 30ஆம் நாள் அரசு விடுமுறை. காரணம் என்னங்க? இந்தியாவுக்கு சுதந்திர தினம். சிறப்பாக செயல்பட்டதற்காக கோபுரம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விருது வழங்குகிறார். ஸோ அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க. 17/8 ஆடி மாதம் நிறைவு பெறுகிறது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஸ்பீடாகவும் சொல்லியிருப்பேன். அதனால எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த சன் டிவிலாம் முதல்ல வந்து தெரியுமில்ல, இந்த வாரம் நகைச்சுவை வாரம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆடி மாதம் தேர்னாலும் கிடைக்காது. அதனால திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். காலம் இருக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை சரியாக செய்து விடுங்கள். உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆடி மாதம் 32 17/8/2020 ஆடி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.